எந்த ஆதாரமே இல்லை. அண்ணாமலையுடைய சிடிஆர், இந்த சிடிஆரை இவர் எப்போ எடுத்தார் முதல்ல? இப்போ இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்வால்வ் இருக்கிறதா சொல்கிறாரு. இது வெளியில் வந்தால் எப்படியா அவருடைய துறைக்கு அவருடைய பதவிக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படியா? பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் இன்னொரு பெரிய அண்ணாமலை சொல்லாத ரகசியம் நான் என்ன சொல்கிறேன்னா, காவல்துறை அதிகாரி இதை மலிவான அரசியல் பண்ணுவதற்காக பயன்படுத்துகிறார். இது இவர் படித்த ஐபிஎஸ்க்கு இது உகந்ததல்ல. கொதிச்சுட்டு இருக்குதுங்க. உங்களை மக்கள்லாம் மறந்துட்டான்னுனையும் இதை வைத்து மலிவான அரசியல் செய்கிறீர்கள் தான் நான் சொல்ல முடியும். இல்லை, ஆதாரத்தை பூரா அடிக்கணுமா இல்லையா? சொல்லிருக்காரு 48 மணி நேரம் கெடு தர்றேன். இந்த கெடு யாரை அப்படிங்கிற இந்த கெடு யாரை மிரட்டுவதற்கு? 3 பெண் உயர் அதிகாரிகள் என்னை நிர்பந்தப்படுத்தி விசாரணைக்கு தடை போடுகிறார்கள் போறாரு. ஒரு ஏசி செல்போனில் எத்தனை போட்டோ இருக்குன்னு விசாரிக்கல. இவன் அவனுடைய 1 மாத கால் ரெக்கார்டை எடுக்கல. இப்படி பல விஷயம் மிஸ் ஆயிருக்கு. A1 ஞானசேகர, AZ ஞானசேகர, இதை எப்படி எடுத்துக்கொள்வது? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு பரபரப்பு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க நீதியரசர் ராஜலட்சுமி அவர்கள். நேற்றோட கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சி பார்த்தா அன்னைக்கு காலையில் அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிறாரு எக்ஸ் வலைதள பக்கத்தில். இது மாதிரி ஞானசேகரனுக்கு அப்பால் இன்னைக்கு பல பேர் சிக்கியிருக்காங்க, அதில் ஏகப்பட்ட கால் ரெக்கார்டு இருக்குது, சிடிஆர் இது இருக்குது, ரெக்கார்டு இருக்குது அப்படிலாம் சொல்லி வெளியிட்டிருக்காங்க. இதை வீடியோ நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? இல்லை, இப்போது அண்ணாமலையை பொறுத்தவரை அண்ணாமலையுடைய வீடியோவை நானும் கேட்டேன். இந்த வீடியோவில் நீதி மறுக்கப்பட்டு இருக்கிறது, இல்லை நீதி வழங்கப்படவில்லை, நீதி பிறல் சாட்சியாக மாறியிருக்கிறது, காவல்துறை சரியாக விசாரிக்கவில்லை, பல குற்றவாளிகளை மறைத்து விட்டது, பல குற்றங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை, இப்படி எந்த ஆதாரமே இல்லை. அண்ணாமலையுடைய சிடிஆர், இந்த சிடிஆரை இவர் எப்போ எடுத்தார் முதல்ல? அவரே ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், ஐபிஎஸ் அதிகாரி வர ஐபிஎஸ் ஆஃபீஸரை நம்ம புலனாய்வு செய்ய வேண்டியது இருக்குது. இந்த சிடிஆரை அவர் தீர்ப்புக்கு முன்பு எடுத்தாரா, தீர்ப்புக்கு பின்பு எடுத்தாரா? கண்டிப்பா இன்னைக்கு எடுத்துக்க முடியாது. இந்த பிரச்சனை வந்திருக்கும் போது எடுத்துக்கலாம். டிசம்பர் 24 எடுத்துக்கலாம். அப்ப என்ன பண்ணிருக்கணும்னா, தீர்ப்பு வருவதற்கு முன்பே இந்த சிடிஆரை வெளியிட்டு இருந்தா நீதிபதிக்கு நிறைய தகவல் போய் சேராம மறுக்கப்பட்டிருக்கு, காவல்துறையால மறைக்கப்பட்டிருக்கலாம். அப்போ இந்த தகவலை அண்ணாமலை சொல்றாரு, இந்த விட்னஸ், இந்த குற்றவாளி அக்யூஸ்ட ஏன் என்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணலன்னு அந்த நீதியரசர் கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அப்போ நீதியை வலுவிழக்க செய்கிற பொழுது நீதியை வலுவாக்க வேண்டியது ஒரு காவல்துறையுடைய அதிகாரி. காவல்துறை அதிகாரி இதை மலிவான அரசியல் பண்ணுவதற்காக பயன்படுத்துகிறார். இது இவர் படித்த ஐபிஎஸ்க்கு இது உகந்ததல்ல. இப்போ என்ன சொல்றாரு? 48 மணி நேரம் கெடு வைக்கிறார். அந்த பெண் பாதிக்கப்பட்டு பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் இன்னொரு பெரிய அண்ணாமலை சொல்லாத ரகசியம் நான் என்ன சொல்றேன்னா, இதனுடைய விசாரணை அதிகாரி ஏசி ரவி ராகவேந்திரா இந்த வேலையை வடன் போயிட்டார். ஏன்? 3 பெண் உயர் அதிகாரிகள், பேர் வேண்டாம், ஐபிஎஸ் அதிகாரிகள் என்னை நிர்பந்தப்படுத்தி விசாரணைக்கு தடை போடுகிறார்கள் போறார். ஒரு ஏசி. அப்போ அதெல்லாம் இந்த அண்ணாமலைக்கு உண்மையாகவே நாட்டு மீது அக்கறை இருந்தால், அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் மீது அக்கறை இருந்தால், அந்த பெண்ணு அந்த காதலன் இருக்கான், அந்த காதலன் ஓடி போய் ஒரு 20 இளைஞர்களை கூட்டிகிட்டு வந்திருந்தான்னா அங்கேயே துவாம்சம் ஆயிருப்பான். யார்? ஞானசேகரன். காவல்துறையில் கொண்டு போய் அவனை பிஞ்சு போன செருப்பை போல் அங்கே போட்டிருக்கலாம். அப்போ அந்த பெண்ணுடைய காதலை என்ன பண்ணிட்டான்? ஓடி போதி படுத்துட்டான். இதுதான் இன்றைய மாணவர்களுடைய நிலை. இன்றைய மாணவருடைய நிலை இதுதான். இப்படி தான் போயிட்டு இருக்கு. அதாவது மாணவர்கள் தான் திமுக ஆட்சியை உட்கார வச்சான் 65. மாணவன் தான் மாணவன். நான் படிக்கிற காலத்தில் படம் வந்தது, மாணவன் நினைத்தால் முடித்து காட்டுவான். அந்த படத்தில் பாட்டெல்லாம் வரும். ஏன்னா மாணவர் போராட்டம் என்பது உலகளாவிய போராட்டம், சாதாரண போராட்டம் கிடையாது. உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டு 10 லட்சம் பேர் திரண்டா, எந்த கட்சி உள்ள வர வேண்டான்ட்டான். 10 லட்சம் பேர் அரசியல உள்ளவரான கிளம்பு. நீங்க உலகம் முழுக்க மிரண்டு போயிட்டான். எப்படா 10 லட்சம் பேர் கூடுனான்னு. அது ஒரே இடத்துல. ரெண்டாவது
அங்கே எந்த செல்ஃபோன் டவர் வேலை செய்யாத அளவுக்கு எல்லாத்தையும் வந்து தொழில்நுட்ப அந்த கம்பெனி அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா செல்ஃபோனையும் அணைச்சிட்டானுங்க. அணைத்த பிறகு ஒரு மாணவன், அந்த பொறியியல் படித்த மாணவன் அவனுடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணான். ஓப்பன் பண்ணி ஏதோ தட்டினான், ஓப்பன் ஆயிடுச்சு. எது ஓப்பன் ஆயிடுச்சு? சேட்டலைட் ஓப்பன் ஆச்சுங்க. சேட்டலைட் ஓப்பன் ஆச்சுங்க. கற்பனை யாரு 1000 கோடி ரூபாய் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த தொலைத்தொடர்பு கம்பெனி ஆஃப் பண்ணதை இந்த மாணவன் லேப்டாப்பில் 4 தட்டி 4 ஆப்ஷன் கொடுத்து ஏதோ பண்ணான். 10 லட்சம் போன வேலை செய்யுது. இதெல்லாம் நடந்த விஷயம். ரெண்டாவது அஸ்ஸாமில் பகந்தான்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார். எங்கேருந்து வந்தார்? நேராக பள்ளிக்கூடத்துலேருந்து வந்துட்டார் முதலமைச்சர். பிரபுல்லா பகந்தா. என்ன காரணம்னா அஸ்ஸாமில் 52% அயல் மாநிலத்தை சேர்ந்த குடியேறிட்டான். நமக்கு வேலை வாய்ப்பு இல்லை. நம்ம மண்ணின் மைந்த 48% தான் இருக்கோம். சொன்ன பிறகு அத்தனை மாணவன் ரோட்டுக்கு வந்துட்டான். ரோட்டுக்கு வந்த பிறகு மாணவனுடைய பெற்றோர் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ஆட்சி மாறுது, காட்சி மாறுது. இந்த மாணவர் போராட்டத்தை தலைமை தாங்கிய மாணவர் தலைவர் பிரபுல்லா மகந்தா அஸ்ஸாமினுடைய முதலமைச்சராக்கப்பட்டார். மாணவன் பள்ளிக்கூடத்தில் நேரம் எங்கே போயிட்டான்? சட்டசபைக்கு போயிட்டான். எங்கே போயிட்டான்? நேரடியாக பெற்றோர்கள் பூரா என்ன பண்ணான்? குத்தி போட்டான் வாக்க. அப்போ மாணவர் நேரம் எம்எல்ஏ ஆயிட்டான், மாணவர் பூரா எம்பி ஆயிட்டான், மாணவர் பூரா முதலமைச்சர் ஆயிட்டான், அமைச்சர் ஆயிட்டான். அஸ்ஸாமில் நடந்த புரட்சி. இப்போ அதே போல தான் இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவன் மாணவி 2 பேரும் பாலியல் ரீதியாக பயன்படுத்தப்பட்டார்கள். முதல் குற்றவாளி ஞானசேகரன், கடைசி குற்றவாளி ஞானசேகரன். A1 ஞானசேகரன், AZ ஞானசேகரன். இதை எப்படி எடுத்துக்கொள்வது? அப்போ 24ஆம் தேதி ஏதோ ஒரு நடந்திருக்கு. 23ஆம் தேதி நைட்டு இந்த பாலியல் குற்றம் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதில் தீர்ப்பில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 6:29 8:52 வரைக்கும் கிட்டத்தட்ட ஃப்ளைட் மோட்லாம் இருந்திருக்கு. 8:55 ஒரு கால் போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா உயர் காவல்துறை அதிகாரி, அதே ஸ்டேஷனில் இருக்க உயர் காவல்துறை அதிகாரிக்கு தான் போயிருக்கு. என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறதான் திரும்ப இல்லைங்க கேள்வி கேட்குறாங்க. இப்போ CDR எடுத்துட்டாரு, என்ன பேசியிருப்பான்னு சொல்லுவதற்கு 48 மணி நேரம் இவர் தவணை வைக்கிறாருன்னு திமுக பேரம் பேசவா? இந்த தவணை எதுக்கு? உண்மை கொதிச்சுட்டு இருக்குதுங்க. தமிழ்நாடு என்ன எப்படி இருக்கு? கொதி நிலையில் இருக்கு. கொதி நிலையில் இருக்கும்போது இதை வச்சு அரசியல் பண்ணுறக்கு அண்ணாமலை திமுகவை நான் நியாயப்படுத்த வரல. ஆனால் நீதி வந்து அவனுக்கு 30 வருடம் ஆயுள் தண்டனை கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு இப்போ பொடி வச்சு பேசுவது அண்ணாமலை எதுக்கு? நீங்கள் கொண்டு ஆளுநர் மாளிகையில் கொடுத்தீங்களே திமுக ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2 ஃபைல்ஸ் 3 காலி பெட்டியை என்ன இருந்தது? அதுக்குள்ள காலி பெட்டி. யாரை ஏமாத்துறீங்க அண்ணாமலை? நீங்கள் இது எங்கே கொண்டு கொடுத்துருக்கணும்? ஹைகோர்ட்டு நீதிமன்றத்தில் வளாகத்தில் கொண்டு கொடுத்துருக்கணும். இப்போ என்ன ஆச்சு? திமுக ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2 ஒன்றும் இல்லை, நீங்கள் பல பெட்டிகளை வாங்கியதான் மிச்சம். இப்போ உங்களை மக்கள்லாம் மறந்துட்டான்னுனையும் இதை வைத்து மலிவான அரசியல் செய்கிறீர்கள் தான் நான் சொல்ல முடியும். இல்லைங்க, இல்லை ஆதாரத்தை பூரா அடிக்கணுமா இல்லையா? சொல்லிருக்காரு 48 மணி நேரம் கெடு தர்றேன். இந்த கெடு யாரை அப்படிங்கிற இந்த கெடு யாரை மிரட்டுவதற்கு? ஏங்க இல்ல ஒருவேளை மாத்தி பேசினா நம்ம ஓபனா அடிக்கலாம் அப்படின்னு கூட வெயிட் பண்ணிருக்கலாம்ல. இதுக்கப்புறம் ஏங்க இல்ல இதுக்கப்புறம் அரசு ஏதாவது தப்பு பண்ணுதா? இல்ல வெயிட் பண்ணிக்கலாம் இல்லையா? இவர் என்ன யார்? இவர் கவர்னரா? இல்ல ஏதாவது தமிழ்நாட்டு உயர் நீதிமன்ற நீதிபதியா? முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கக்கூடிய யாரு? உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் இந்த ரோல் எடுக்கணும். இது நீ அண்ணாமலைக்கு இந்த ரோல் எடுப்பதற்கு காரணம் பேரம் பேசுவதற்கு, இல்லை என்றால் திமுகவை ஏதோ ஒரு வழியில் அரசியல் செய்வதற்காக இது பயன்படுமே தவிர உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கோ போட்டு உடைச்சிட வேண்டியதானையா? தேங்காயை உருட்டிகிட்டே இருப்பாங்க. தேங்காய் என்ன பண்ணணும்? செதறுகாய் ஆக்கிடணும். ஒன்று செதறுகாய்னா உடைச்சி சட்னி வைக்கணும். இப்போ நீங்கள் 48 மணி நேரம் கெடு வைப்பதற்கு பின்னால் உங்களை சந்தேகிக்க வேண்டியிருக்கு. காரணம் மக்கள் பூரா இதில் மறைக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு தெரியுது. மறைக்கப்பட்டது யார் அந்த சார் 10 கோடி பேருக்கு இந்த தகவல் போயிருக்கு. 10 கோடி பேருக்கு இந்த தகவல் போயிட்டு இருக்கு. அப்போ இதை நீங்கள் இந்த ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2 ஃபைல்ஸ் 3 ஃபைல்ஸ் 4 இதே கதை தான் இதுவும் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஆணித்தரமா சொல்றாருயா, இத்தனை மணிக்கு இது நடந்திருக்கு, இத்தனை மணிக்கு இந்த போன் போயிருக்கு. போன் என்ன போயிருக்கு? காவல்துறை அதிகாரிகள் போன் போயிருக்கு. இது ஏன் விசாரிக்கலன்னு கேக்குறாங்க. இது காவல்துறை தானே விசாரிக்கணும்ங்கறாரு. இல்ல காவல்துறை விசாரிக்கலைங்கிறதான பிரச்சனையே. காவல்துறை விசாரிக்கல. ரவி ராகவேந்திரா ஒரு ஏசி அதிகாரி விட்டுட்டு போயிட்டாரு. இந்த பெண் 3 அதிகாரிகள் விசாரிக்க கூடாதுன்னு அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. இப்போ நீங்க அதை என்ன ஆதாரம் என்ன?
இந்த இப்போ என்ன கால் சிடிஆரில் முதல்ல எடுத்துட்டீங்க நீங்கள். நீ திருப்பி இது எப்படி அவர் கிடைச்சிருக்கு இந்த சிடிஆர் ரெக்கார்ட் எப்படி கிடைச்சிருக்கு? மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் நிறைய பேர் அவருக்கு பழக்கம். பிஜேபி ஆட்கள் நினைச்சா எதை வேணாலும் எடுப்பான். ஆர்எஸ்எஸ் ஆட்கள் நினைச்சா ஐரோப்பா பிரதமர் பேசுவதையும் எடுப்பான். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா அவாள் அது மிக வலிமையானவர்கள். அவாள் இவாள் அந்த அவாள் இவாள் தெரியாமல் இந்தியாவில் எதுவுமே நகராது. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி நீங்கள் எதுக்கு கைது பண்ணி அப்புறம் ரிலீஸ் பண்ணீங்க? அப்போ வந்து ஏற்படும் முக்கிய சாட்சியங்கள் வந்து அகற்றப்பட்டிருக்கு, டெலிட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. எல்லாம் சரிங்க, ஆதாரங்களை மொட்டையாக பேசினா எப்படிங்க? ஒரு காவல்துறை அதிகாரி ஐபிஎஸ் இப்படி மொட்டையாவை சார்ஜ் போடுவாங்க, இல்லை மொட்டையாவை எஃப்ஐஆர் போடுவாங்க. அதுக்கு முந்தைய மொட்டையாவை சிஎஸ்ஆர் போடுவாங்க. முதல்ல சிஎஸ்ஆர், அப்புறம் எஃப்ஐஆர், அப்புறம் குற்றப்பத்திரிக்கை, 3 மொட்டையாவை போடுவாங்க. இதில் மொட்டையாவில் இருக்க ஞானசேகரன் அந்த கோட்டூர் சண்முகத்திட்ட அந்த பெண்ணை என் கண்டுகொள்ள தான் இருக்கா, அந்த பெண்ணை நான் சரி கட்டிட்டேன், அந்த பெண்ணை நாளைக்கு நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு வர, இப்படி ஏதாவது தகவல் சொன்னாரா? இருக்கா? இல்லை தப்பு நடந்து போச்சு, கோட்டூர் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி ஐயா என்னை காப்பாற்றுங்க அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு இப்படி ஏதாவது சொன்னாரா? சொல்லியிருக்காரு. 8:55க்கு ஒரு கால் பண்ணியிருக்காரு ஞானசேகரன். என்ன சொன்னா? காப்பாற்ற அவர் திரும்ப கால் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் என்ன சொன்னார்? இது கோர்ட்டில் எடுபடாது. இவர் பண்ணாரு, அவர் பண்ணாரு, ரைட்டு. என்ன சொன்னாருங்கிறதான செய்தி. இன்னைக்கு தமிழகத்தை உலுக்கிய ஒரு மிகப்பெரிய சம்பவம். இதுக்கு மாதிரி போய் சொல்லிட்டு நகர முடியாதுல்ல அண்ணாமலைனால. இல்லை, அண்ணாமலை 48 மணி நேரம் தவணை திமுகவிடம் பேரம் பேசுவதற்கா, இல்லை திமுகவிடம் வழிக்கு கொண்டு வருவதற்கா, இல்லை தன்னை பிரபலப்படுத்தி கொள்வதற்கா? இதில் விளையாட வேண்டிய அவசியம் இல்லை. இது பெண்ணினுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் மலிவான அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலை போட்டு எல்லாத்தையும் உடைக்கணும். உடைக்கலைன்னா இப்போ சந்தேகப்பட வேண்டியிருக்கு. நீங்கள் வெளிப்படையாக சாட்சிகளை, ஆதாரங்களை, இந்த சிடிஆரில் உங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சது அத்தனையும் மறைத்தால் நீங்கள் ஒரு குற்றவாளி. மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களெல்லாம் மக்கள் மறந்துட்டான். உங்கள் கட்சியை மறந்துடுச்சு, தூக்கி போட்டுருச்சு. அப்போ நீங்கள் உண்மையை சொல்லியிருந்தா புனிதமான ஆளாக மாறி இருக்கலாம். நீங்கள் கெடு வைப்பது உள்நோக்கம் இருக்குது. இல்லை, இப்போ இவர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஞானசேகரன் வந்து அந்த 23ஆம் இரவு அந்த பாலியல் குற்றம் செஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா காவல்துறை உயர் அதிகாரிக்கு ஃபோன் போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த 170வது வட்ட செயலாளர் கோட்டூர் சண்முகத்துக்கு ஃபோன் போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் எல்லாம் போயிருக்கு சார். இல்லை, என்ன நடந்திருக்கான் 23, 24க்குள்ள என்ன? தன்னை காப்பாத்துங்க, தவறு நடந்துருச்சு. இதெல்லாமே அடுத்த நாள் 10 மணிக்கு தான் காவல்துறைக்கு போகுது. நல்லா கேட்டுங்க. ஆமாம், இரவு பூரா கிடையாது. அவன் காதலை தப்பிச்சு ஓடின பிறகு இந்த பெண்ணு போய் மேனேஜ்மெண்ட்டில் புகார் பண்ணுது. எங்கே? கல்லூரி நிர்வாகம் தான் போலீஸுக்கு போகுது. அதுக்குள்ளே இதெல்லாம் என்ன நடந்திருக்கும்னா, இந்த பெண்ணை பலியாக்குவதற்கான பேரம் நடந்திருக்கலாம், இந்த பெண்ணை வசியப்படுத்துவதற்கான பேரம் நடந்திருக்கலாம், ஏதோ நடந்திருக்கு. இதை பொதுவாக பேசுவது அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரிக்கு அழகல்ல. இதில் யார் நடராஜன்? இப்போ நடராஜனுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது அண்ணாமலை தான் சொல்லணும். கோட்டூர் சண்முகத்துடைய ரோல் என்ன? ஏன்னா எந்த வார்த்தையும் அந்த சிடிஆரில் பதிவாகி இருக்கும். அது இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார், இது வந்தால் தான் செய்தி வெளியாகும். இவன் என்னை காப்பாற்று, இல்லை அந்த பெண்ணை நான் கூட்டிகிட்டு வர்றேன், ஏப்பா நீ என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடு, கெஸ்ட் ஹவுஸுக்கு கூப்பிட்டு வந்துடு, இப்படி ஏதோ நடந்திருக்கும். அதுதான் இந்த வழக்கினுடைய உயிரே. அதுதான் அந்த உயிரே இல்லாமல் உடலை வைத்துக்கொண்டு அண்ணாமலை அரசியல் செய்வது. நீங்கள் நீதிமன்றத்துக்கு இந்த எடுத்த தகவலை நீதிமன்றத்துக்கு மறைத்த குற்றத்துக்கு அண்ணாமலை தான் குற்றவாளி. இந்த சிடிஆர் எப்போ முதல்ல எடுத்துட்டார், இன்னைக்குள்ள எடுக்கல. ஆமாம், நேற்று இன்னைக்கு எடுக்கல. இது யாருக்கு? அவர் தலைவராக இருக்கும்போது எடுத்துட்டார் சொல்லிக்கலாம் ஐயா. இப்போ யாருக்கு கொடுத்துருக்கணும்? அதை நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்கணுமா இல்லையா? காவல்துறை கொடுத்துருக்கணுமா இல்லையா? சரி, காவல்துறை அது திமுக காவல்துறை, திமுக நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கலாம். கடந்த வாரம் தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி நீதிமன்றத்துக்கு போகாமல் இந்த தகவலை மறைத்த குற்றத்துக்கு அண்ணாமலை குற்றவாளி தான். நீங்க ஒரு தகவல் கிடைக்குது, உடனே யாருக்கு போன் பண்ணணும்? போலீஸுக்கு போன் பண்ணணும். ஐயா இங்கே ஒரு தீவிரவாதி நின்று இருக்கிறான், அவனுடைய நடவடிக்கை சரியில்லை, அவன் ஏதோ இப்போ கையில் பெட்டி வச்சிருக்கான், ஏதோ அவனை கண்காணிக்கிறான், அவன் ஒரு ஆபத்தான தகவல் யாருக்கு? 100க்கு அடிக்கணும். 100க்கு அடிக்காம நீ போயிட்டீங்கன்னா நீ அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, ஒரு கடத்தல் நடந்து போச்சு. இவருடைய குற்றச்சாட்டு தானே, காவல்துறை நம்பிக்கை இல்லை, சரியா விசாரிக்கல தானே சொல்றேன். இப்போ நீ என்ன பண்ணிருக்கணும்? உன்னுடைய ஆதாரங்களை யாருக்கு கொடுத்துருக்கணும்? நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்கணும். இருக்கட்டும், இப்ப அரசு தரப்பு என்ன சொல்றாங்க அதை பார்த்து கூட அது இவருக்கு அது வேலை இல்லை. நீதிமன்றம் செய்கிற வேலையை இவர் செய்ய முடியும். இவர் அரசியல்வாதி, நாளாந்தர அரசியல்வாதியை தவிர நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு இல்லை. காவல்துறைக்கு இருக்கிற பொறுப்பு, யூனிஃபார்முக்கு இருக்கிற பொறுப்பு அவருக்கு இல்லை.
ரெண்டும் அரசு இயந்திரங்கள், பியூரோக்ரசி, மிஷினரி, இதெல்லாம் இயங்குவது, மக்களை காப்பாற்றுவது, அந்த பெண்ணை காப்பாற்றுவது. அந்த பெண்ணுடைய குடும்பம் எவ்வளோ பாடுபடும். இந்த கல்லூரி மாணவிகளை சேர்த்திருக்க பெற்றோர்கள் ஒரு ஆள் 2 பேர் இல்லை, பல ஆயிரம் பேர், பல பெண்கள் அங்கே ஹாஸ்டல் தங்கி படிக்குது. அப்போ அவர்களுடைய மனநிலை எப்படி படபடக்கும். அப்போ இல்ல இப்ப இந்த மாணவியையும் ரொம்ப கம்பல் பண்ணிருக்காங்க, எஃப்ஐஆர் வேண்டாம் போலீஸ் அப்படிதாங்க பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு கம்பல் பண்ணிருக்காங்க. போலீஸ் எப்பவும் அப்படித்தான் பண்ணுவான். ஏன்னா மேலிருந்து எதை உத்தரவோ அந்த உத்தரவை நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு நாளைக்கு 10 கேஸ் இப்போ போச்சுன்னா 2 எஃப்ஐஆர் தான் பதிவாகும் போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும். எவ்வளவு? ஆமாம் 2 தான். 2 எஃப்ஐஆர் இருக்குன்னா 8 கேஸ் இப்போ போயிடும். சார்ஜீட்டு அதில் 6 மாதம் 1 வருஷம் போடாத சார்ஜீட்டில் இருக்குது, 10 வருஷம் போடாத சார்ஜீட்டில் இருக்குது. குற்றப்பத்திரிக்கை எத்தனை வருஷம் போடலை, பல வருஷம் போடாதெல்லாம் இருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் என்ன பதில்? இந்த வழக்கில் அண்ணாமலைக்கு சிடிஆரில் தெரிந்து கொண்ட போலீஸ் அதிகாரி நுண்ணறிவை பயன்படுத்தியிருக்கார், ஐஎஸ்ஐ பயன்படுத்தியிருக்கார், இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தியிருக்காரு, அதே போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி எல்லாம் ஓகே. ஆனால் நீதிமன்றத்துக்கு ஏன் மறைச்சிங்க? நீங்கள் தீர்ப்பு கொடுக்க முடியுமா அண்ணாமலை? தீர்ப்பு கொடுக்க முடியுமா அண்ணாமலை? முடியாது, வாய்ப்பில்லை. அப்புறம் சார்ஜ் போட முடியுமா? எஃப்ஐஆர் போட முடியுமா? எதையுமே ஒன்றும் இல்லை, பேட்டி கொடுக்கலாம். அப்போது நீங்கள் உங்களுக்கு கிடைத்த தகவலை நீதிமன்றத்துக்கு கொடுத்தீங்கன்னா 30 வருஷம் 40 வருஷமாக இருக்கும். A1 A2 வந்திருப்பான், A3 வந்திருப்பான், A4 வந்திருப்பான் இல்லையா? அப்போது A1 வந்தால் A2 வந்தால் A வந்தால் யார்? ஞானசேகரன். அப்போது A2 மறைச்சிருக்கீங்க, A3 மறைச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியத்தை ஏதோ மறைச்சிருக்கீங்க. எதுக்காக? 24 அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுடைய அரசியலை செய்வதற்காக இந்த தீர்ப்பு வர வரை காத்திருந்திருக்கீங்க அண்ணாமலை. அதுதான் இப்போ மக்களுக்கு சந்தேகம் யார் மேலே? அண்ணாமலை மேலே தான். இப்போ இவர்களெல்லாம் பொது இடத்துல தூக்கில் போடக்கூடிய அரபு நாட்டு சட்டத்தை நான் வரவேற்கிறேன். நீங்கள் இதே போல் அந்த பாலியல் வழக்குகளை அரபு நாட்டில் மன்னிக்கவே மாட்டோம். காலையில் விசாரிப்பான், மத்தியானம் தீர்ப்பு கொடுப்பான், சாயங்காலம் தூக்கில் விட்டுருவோம். இவர்களெல்லாம் தப்பிக்க ஒரு நிமிஷம் கூட சிந்திக்க விடக்கூடாது. இவன் தான் குற்றவாளின்னு உறுதி செய்து விட்டு உடனடியாக இவர்களை பொது இடத்துல தூக்கில் போட்டால் தான் இந்த சமூகம் பயப்படும். குற்றவாளி சமூகம் பயப்படும். பணம் இருந்தால் வெளியே வந்துடுறானே. பணம் இருந்தால் நீங்கள் பணக்கார பையன் தண்ணியை போட்டு ஆடி கார் 5 கோடி ரூபா காரை லேண்ட் குரூஸரை போய் ஏற்றுறான். இவன் வீட்டுக்கு போயிடறான், வீட்டுக்கு டிரைவர் வந்து கேஸுக்கு போகிறானே. நடக்குதா இல்லையா? கண்டிப்பாக. அப்போது இந்த குற்றவாளிகளை என்னதான் எதிர்பார்க்குறேன்? இவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க. இதில் என்ன சொல்ல போனால் அண்ணாமலையுடைய கூற்றை பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்குது போல். ஏன்னா இது அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குற அந்த ஒரு முக்கிய நடராஜனே சிக்கியிருக்காரு. அப்படிங்கும்போது என்ன நடந்திருக்குங்க? மாணவிகள் வச்சு ஏதாவது ஒன்றும் இல்லைங்க. அதாவது அங்கே படிக்கிற நம்ம அதை அசிங்கப்படுத்தக்கூடாது. நம்முடைய சகோதரிகள் தான் எல்லாமே. இப்போது இருந்தாலும் மறைக்க கூடாது. இல்ல அது அசிங்கப்படுத்தலையா? அதாவது நடந்திருக்கு இல்லைங்க. இல்லை, அதாவது இன் கேமரான்னு ஒன்று இருக்குது நீதிமன்றத்தில். என்ன பண்ணுவாங்க? குடும்ப வழக்கோ பெண்கள் வழக்கோ என்ன பண்ணுவாங்க? தனிப்பட்ட முறையில் இழுத்து பூட்டிடுவாங்க. அதுக்கு பேர் இன் கேமரா ரிப்போர்ட் கூட உள்ள விட மாட்டாங்க. அப்போ ஏன்னா அந்த பெண்ணுடைய எதிர்காலம் இருக்கு. கண்டிப்பா சமீபத்தில் பொள்ளாச்சி வழக்கு அப்படிதான். அது அந்த பாண்டியராஜன் ஒரு ஏசி தான் உலகம் பூரா சொல்லிவிட்டு நீங்கள் பொள்ளாச்சி ஜெயராமனை காப்பாற்றினார். இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்குது. ஆக மொத்தம் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே நடந்த இந்த சீரழிவு கலாச்சாரம் கண்டிப்பாக அரசியல் பின்னணி உள்ள ஞானசேகரனை போன்ற ஒரு பெரிய வலை தொடர்பு இருக்குது அதுக்குள்ளே. இதை முழுமையாக திமுக பேர் வந்த பிறகு, ஏன்னா ஞானசேகரன் திமுகக்காரன், ஞானசேகரன் மாசுக்கு எலெக்ஷனுக்கு வேலை செஞ்சுருக்கான். அப்போ திமுக பேர் கெட்டுப்போகுது என்பதற்காக அவசரமாக சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ்ஷீட் போட்டு தீர்ப்பே வந்துருச்சு. இதுக்கு பின்னாடி உள்ள பல வழக்கு நிலுவையில் இருக்குது. இது இவ்வளோ அவசரப்பட வேண்டிய அவனுடைய செல்ஃபோனில் எத்தனை ஃபோட்டோ இருக்குன்னு விசாரிக்கலை. அவனுடைய 1 மாத கால் ரெக்கார்டை எடுக்கலை. இப்படி பல விஷயம் மிஸ் ஆகிருக்கு. நீங்கள் ராகவேந்திரன் சொல்லிட்டு போகிறார்ல, இதில் என்ன அரசு அழுத்தம் கொடுக்குது, என்ன முழுமையாக விசாரிக்காது அழுத்தம் கொடுக்குன்னு போலீஸ் வேலையை வேண்டான்னு போகிறாரு. இந்த விசாரணைகளுக்கு கூப்பிடாதீங்கன்னு போகிறாரு. அப்போ குற்றவாளி இருக்காதான்னு அர்த்தம். கண்டிப்பாக ஒரு விசாரணை அதிகாரியே விசாரணையிலிருந்து வெளியேறுகிறார் என்றால் அரசு தான் குற்றம். இப்போ இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்வால்வ் இருக்கிறதா சொல்கிறாரு. இது வெளியில் வந்தால் எப்படியா அவருடைய துறைக்கு அவருடைய பதவிக்கு ஏதாவது ஆபத்து வருமா? அப்படியா? இல்லைங்க, இவ்வளோ ஒரு குற்றவாளி இந்த துறையில் அமைச்சராக இருந்தால் அமைச்சரவையே குற்றவாளி தான். குற்றவாளி அமைச்சரவைன்னு திமுகவுக்கு தீராத பழி வரும். இப்போ அண்ணாமலை என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. என்ன எவிடன்ஸ் இருக்குது, என்ன சாட்சி இருக்குது? யார் ஞானசேகரன் வாயால் என்ன சொன்னான்?
கோட்டூர்புரம் சண்முகம் என்ன சொன்னார், மாசு என்ன சொன்னார், நடராஜன் என்ன சொன்னார், நடராஜன் என்ன சொன்னார், காவல்துறை அதிகாரி என்ன சொன்னார், எதுவுமே அண்ணாமலை சொல்ல மாட்டேங்கிறார். உள்ள ஒருவேளை சொன்னாரா 48 மணி நேரம் 48 மணி நேரம் கெடுவே தேவையில்லாது. நீதிக்கு ஏதுங்க நேரம்? நீதிக்கு ஏதாவது நேரம் இருக்கா? நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு, அதுக்கு தான் நேரம் இருக்கு. நாட்டாம தீர்ப்பை சொல்லுவதற்கு சரத்குமார் சொல்றதை போல ஏழை எளியவன் இருக்கிறவன் இல்லாதவன் பணக்காரன் எவனையும் பார்க்கக்கூடாது. நீதி உடனே சொல்லணும். ப்ரெஸ் மீட்டில் வைக்கக்கூடாது நீதி. இந்த நீதியை கிடைத்த ஆதாரங்களை யார்கிட்ட கொண்டு கொடுத்துருக்கணும்? நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்க வேண்டும். இதை ப்ரெஸ் மீட் வைக்கிறதுக்காகவோ எக்ஸ் தளத்தில் செய்தியாக்குவதற்காக அண்ணாமலை நானும் இருக்கேயா ஒரு போஸ்ட் ஒட்டி இருந்தது. நயினார் நாகேந்திரன், முருகன், மத்திய அமைச்சர் முருகன், அண்ணாமலை 26 தேர்தலில் 3 பேருடைய ஆட்டத்தை பார்க்கத்தான் போதுன்னு எங்கள் ரயில்வே பில்லரில் கூட செலவு பண்ணி அண்ணாமலையே ஓட்டினார். இப்போ இதுதான் போல் இருக்கு. மொட்டை பெடிஷனாக போடுறாரு. ஆதாரங்களை சொன்னால் அவன் குற்றவாளி தப்பிக்க முடியாது. அதுதாங்க போலீஸு. சார்ஜ்ஷீட் போட்டால் கோர்ட்டில் இப்போ இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் மறைக்க முடியாதுல்ல, பேசினா கூட வெளியிட்டு தான் ஆகணும். இல்லை நீங்கள் சில சார்ஜ்ஷீட் போடும்போது ஓய்வு பெற்ற காவலர்களை, ரிட்டையர்டான காவலர்கள் கொண்டு சார்ஜ்ஷீட் போட சொல்லுவாங்க. குற்றவாளி தப்பிக்கவே முடியாது. எதுக்கு அது? எதுக்கு அது? எல்லா சட்ட சரத்துகளையும் அவருக்கு தான் தெரியும். அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் சர்வீஸில் ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் போட்டிருப்பார். குற்றவாளி தப்பிக்கவே முடியாது. சில அதிகாரிகள் காசை வாங்கிட்டு சட்டத்தில் ஓட்டையை விட்டுருவான், குற்றவாளி தப்பிச்சுக்குவான். ஆனால் சில அதிகாரிகள் குற்றப்பத்திரிக்கை போட்டால் தப்பிக்கவே முடியாது. அப்போது எல்லா அதிகாரியும் அப்படி தான் சார்ஜ்ஷீட் போடணும். ஆனால் போடுவதில்லை. ஏன்? பல இன்ஸ்பெக்டரை நீங்கள் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாலும் 2 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிடுறான் எல்லா பயிலும். எவ்வளோக்கு? 2 கோடிக்கு வீடு. இப்போ பட்டியல் எடுங்க. ஏசியானா 5 கோடிக்கு வீடு, டிசியானா 50 கோடிக்கு ஈசிஆரில் 1 ஏக்கராவில் வீடு. இப்போது இந்த ஞானசேகரன் வழக்கில் உண்மைகளை நீங்கள் காலதாமதமின்றி நீதிமன்றத்திற்கு சொல்லியிருக்கணும். அது பெரிய குற்றம். இப்போ நீதிமன்றத்துக்கு சொல்லாமல் 10 பிரஸை சந்திப்பது 2வது குற்றம். 3வது குற்றம் அவர் நீதி வந்த பிறகு ஆதாரங்களை ஆரம்பத்திலே சேகரித்து வைத்து ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு சொல்லுவது 3வது குற்றம். இதை எந்த காலத்தையும் செய்யக்கூடாது. சட்டம் தன்னுடைய கடமை செய்ய வேண்டும் என்றால் தன்னிடம் இருக்கிற ஆதாரங்கள் எங்கே கொண்டு கொடுக்கணும்? நீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டுமே தவிர பிரஸ் மீட்டில் கொடுக்கக்கூடாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஐயா. 48 மணி நேரம் கெடு கொடுத்துருக்காரு தமிழக அரசுக்கு. என்ன சொல்கிறான்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.